ப்ரோ அவங்க சொன்னதை நான் சீரியஸா எடுத்து நான் லிட்டரலி ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் அந்த அலையன்ஸை நான் சீரியஸா எடுத்து அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசி அப்புறம் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகல. பட் அவங்க சொன்னாங்கிறதுக்காக நாங்கள் அந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்தோம். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஒரு ஏன்னா ஒரு 6-7 இயர்ஸ் அட்லீஸ்ட் இருக்குமா. ஆமா, அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ப்ரோ. அது என்னன்னா எப்படி ஆச்சுன்னா தெரியல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ், எதுவுமே அந்த ஃபேஸ்ஃபுல்லே போல. அது எப்படின்னா டெய்லியும் பேசினா தான் அந்த மேபி அது வரலான்னு தோணும், தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் தான் பேசுவோம் மேக்ஸிமம். எதனா ஒரு விஷயத்துக்காக பேசுவோம். அதுவும் ஒரு கான்டென்ட்லாம் பேச மாட்டோம், சும்மா சாப்பிட்டு அதெல்லாம் கேட்டதே கிடையாது. வேற எதனா ஒன்றா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி போயிட்டு. பட் அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் வந்து போகும்போது தான் எனக்கு புரிஞ்சு, அந்த க்ளோசர் டு கோவிட் அந்த டைம் வரும்போது எனக்கு புரிஞ்சது வந்து என்னன்னா, ஒரு வாட்டியும் நான் சொல்லி அனுப்பும் போது எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு எஸ் சொல்லிடுவாளோ,